சும்மா இருந்தாலே திட்டுவாங்க. தோத்து விட்டாங்க. இல்ல இல்ல மக்களே, சும்மா இருந்தா திட்டுவானா? ஆமா. எப்படிடா தம்பி இப்படிலாம் போய் பேசுற? இப்ப திட்டுறாங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அவங்க திட்டுறதுக்கு ஒரு இது இருக்கு. ஒரு சில சமயம் நாங்க ஒண்ணும் பண்ணாமே திட்டுவாங்க. அது தப்புன்னு ஒத்துக்கலாம். அப்புறம் கேரிங் பண்றதும் நல்லாவே பண்ணுவாங்க. முன்னாடி அவ்வளவா நான் வளர்க்கவே இல்லை. 2 பசங்களையும் நான் வளர்க்கல. ஏன்னா இவன் பிறந்து 16வது நாளே நான் போயிட்டேன். மேடை நாடகம்ல அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம் வீட்டில். அதனால 16வது நாளே விட்டுட்டு போயிட்டேன். அவங்க அப்பா தான் ஃபுல்லுமே பார்த்துக்கிட்டாரு. 2 பசங்களையும் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. அப்புறம் எங்க மாமியார் வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூல்ல கூப்பிட்டாங்க, வர முடியாதுட்டாங்க. எனக்கு என் ஆனுவல் டேக்கே வரல. ஏய் நான் வந்தேன்டா, நீ டான்ஸ் ஆடினில வந்து பார்த்தேன்ல. உனக்கே அது தெரியாது. ஆனுவல் டேவே இல்ல. அப்புறம் என்னதுடா அது? ஆனுவல் டே எதுன்னு கூட தெரியல எனக்கு. அது தெரியல உங்களுக்கு. நான் எத்தனாவது போறேன்னு கூட. 7th போயிட்டு இருக்க. 8th போறேன். என் பிள்ளைங்களுக்கு வந்து படிக்கணும், அது மட்டும்தான். அதை படிச்சிருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது மட்டும் இல்லை, நான் நிறைய விஷயம் இழந்திருக்கோம் நாங்கள் 2 பேரும். நானும் என் வீட்டுக்காரும் இந்த படிப்பு ஒன்று இல்லாதனால அவ்வளோ இழந்திருக்கோம். இவனு மட்டும் இல்லை, எல்லா குழந்தைங்களுமே தயவுசெய்து நல்ல படிக்க வச்சிடணும் அப்படின்ற மட்டும்தான் எனக்கு ஒரு எண்ணமே. கண்டிப்பா. அதனால நிறைய படிப்பு ஒன்று நிறைய சாதிக்கலாம். நிறைய இழக்காம இருக்கலாம். நிறைய அறிவை வளர்த்துக்கிச்சுனாக்கா நிறைய விஷயங்கள் இழக்காம இருக்கலாம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மூவி வேர்ல்ட் மீடியா. திஸ் இஸ் விஜய் ஸ்ருதி. இன்னைக்கு மதர்ஸ் டே ஸ்பெஷல்ல என் கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தான் இணைஞ்சிருக்காங்க. பிக் பாஸ்ல அவங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நிறைய சீரியல் அண்ட் மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ற அளவுக்கு பெரிய ஆளா வளர்ந்துருக்காங்க. எஸ், பிக் பாஸ் தாமரை அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அண்ட் இந்த மதர்ஸ் டே ஸ்பெஷலுக்கு அவங்களுடைய பையனான வர்ஷன் அவங்களும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்களுடைய மதர் அண்ட் சன் கிட்ட இருக்கிற அந்த பாண்ட் பத்தியும் நிறைய புது புது விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், வணக்கம். ஹாய், வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் தாமரை அக்காவோட பையனை நாங்க பாக்குறோம். நிறைய தடவை பிக் பாஸ்ல இருக்கும்போது என் பையன் சொல்லியிருக்காங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாழ்க்கையில சூப்பரா இருக்கேன். வாழ்க்கையில எப்படி போகுது? அது நல்லாதான் போகுது சார். வாழ்க்கை ஏன் நல்லா போலையா? நல்லாதான் போகுது. ஓகே, சூப்பர். ஓகே, இப்ப அம்மா வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து நான் லைக் பிக் பாஸ்க்கு முன்னாடில இருந்து அம்மாவை நீங்க பாத்திருப்பீங்கல்ல, அம்மா வளர்ச்சி எப்படி நீங்க பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த மேடை நாடகத்துல நடிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மீடியால வந்தாங்க. அது அது எனக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி. சோ அது படிப்படியா வந்தது ரொம்ப ப்ரௌடா இருக்கா அம்மா நினைச்சா? சூப்பர். அம்மா வந்துட்டு நாங்க டிவில பாத்திருக்கோம், பிக் பாஸ்ல அம்மா கோவமாவும் பாத்திருக்கோம், காமெடி பண்ணியும் பாத்திருக்கோம். வீட்ல எப்படி அம்மா? அம்மா எல்லா டைப்லயும் இருப்பாங்க. டெரராவும் இருப்பாங்க, ஜாலியாவும் இருப்பாங்க. எது ரொம்ப நிறையா? டெரரா தான் அதிகமா அது இருப்பாங்க. எதுனாலன்னு கேட்கணும். எதனால? எதனால? சும்மா இருந்தாலே திட்டுவாங்க. தோத்து விட்டாங்க. இல்ல இல்ல மக்களே, சும்மா இருந்தா திட்டுவானா? ஆமா. எப்படிடா தம்பி இப்படிலாம் போய் பேசுற? கிச்சனுக்கு போனா திட்டுவேன் பாப்பா. படிக்கல எந்த வீட்லயுமே நடக்கிறது தானே. உடனே திட்டுறதுன்னு சொல்றது. சும்மா இப்ப நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு டிவி பாக்குறேன்னா, ஏன் சும்மாவே உட்காந்துருக்கேன்ருவாங்க. அதானே, நம்ம படிச்சு ரெஸ்ட் டைம்ல தானே டிவி பாக்குறோம். அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப வெளில போயிட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வரேன். அவங்க அப்பதான் வீட்டுக்கு வராங்க. இவ்வளவு நேரம் என்ன பண்ண? ஏன் சும்மாவே டிவி பாத்துட்டு இருக்கேன்றாங்க. அப்படிலாம் அதாவது மதர்ஸ் டே ஸ்பெஷல் கொஞ்சம் லவ் வெளில கொண்டு வரலாம்னு பார்த்தா ஸ்டார்டிங்கே போட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அம்மாவை. நீங்க உங்க தரப்பு சொல்லுங்க. ஏதாவது ஷூட்டிங் போயிட்டு வந்தா வீடு சுத்த பத்தமா இருக்கணும் பாப்பா. அதை விட்டு சாப்பிட்றதையும் அப்படியே போட்டுட்டு குப்பை தொட்டில கொண்டே போடணும்ல. அது நல்ல பழக்கம் தானே. அப்ப திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா வீட்டுல? உங்க அம்மா திட்டுவாங்கல்ல? அப்படிதான் வச்சிருப்பான் வீட்டை. நான் வந்துட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு எல்லாத்தையும் விளக்கணும், கிளீன் பண்ணணும், கூட்டணும். இவ்வளவு வேலையை நான் பாக்குற மாதிரி இருக்கும். அதனால மட்டும்தான் திட்டு. இல்லைன்னு கத்திட்டே இருப்பான். ஒரு பூனைக்குட்டி ஒண்ணு வந்து வளர்த்துட்டு இருக்கேன் பாப்பா. அந்த ஆஸ்பத்திரி கொண்டு போனாலே அரடுறாங்க டாக்டர். ஏன்னா அந்த பூனை அப்படி இருக்கவே இருக்காதான். இப்படிதான் இருக்கும். என்ன மாமாவால வந்து நீ ரொம்ப நல்ல பையன், மாமா மேல பழி போடாத. இது ஒன்னையால வந்ததுதான். இவன் அந்த போய் குதிக்கிறது, அப்படியே வாழை பிடிச்சி இழுக்கிறது. அது அவரு பண்ணுவாரு. அவர் தான் வாழை பிடிச்சி இழுக்கிறது. அன்னைக்கெல்லாம் அப்படி கத்துச்சது. சோஃபால போட்டு நசுக்கிட்டாரு காலை. அச்சோ. அப்படி பண்றதுனால மட்டும் தான் திட்டுவேன். அந்த பூனை பிடிக்கவே முடியல, பிடிச்சி குளிக்க வைக்க முடியல. எதுவுமே கொஞ்ச நேரத்துல அந்த மாதிரி ஆயிடுது. அந்த அளவுக்கு மாத்திக்கே இவன் தான் வீட்டுல. அப்ப 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல அப்படின்னு வச்சுக்கலாமா? ஏதோ அம்மா ரியல் பாவம் மிஸ் உங்க ஹஸ்பண்ட், உங்க அப்பா தான் பாவம்னு நினைக்கிறேன். அவரு இந்த அளவுக்கு கிடையாது. அது டெரர் கிடையாது. அவர் ரொம்ப போய் சொல்றாங்க. அவரும் டெரர் தான். எப்படா டெரர் ஆனார் அவர் உனக்கு? அவரும் டெரர் தான். உன்னோட விஷயத்துல தானே சொல்ற? ஏன்டதான்
சூப்பர். நீ சொல்லு தம்பி, நீ சொல்லு. என்கிட்ட மட்டும் அவரோட டெரரா இருப்பாரு. அம்மா கிட்ட சண்டை இப்ப அம்மா சண்டை போட்டாலும் அவர் தான் வந்து சாரி கேக்குறாரு. அம்மா ஏன் கேட்க அது மாட்டாங்க? உலகத்துல எல்லாமே அப்படிதான் நடக்கும். பொண்ணுங்க சண்டை போட்டாங்கன்னா பசங்க தான் வந்து சாரி கேட்பாங்க. ஆமா. இல்லன்னா அவ்வளவுதான். எப்படி? இல்லன்னா மறுநாள் சாப்பாடு போட வேணாமா? விஷத்தது வச்சுட்டேன்னா? கடையில போய் சாப்பிட்டுக்குவோம். நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆச்சாலும் நீ தான் சாரி கேட்கணும். நான் கடையில போய் சாப்பிட்டுக்குவேன். சரி, அது வயசு இப்படி அவர் அப்படி சொல்லுவார். சரி, ஓகே, சூப்பர். சரி, அம்மா கிட்ட வந்துட்டு உங்களுக்கு சரி திட்டுவாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எவ்வளவு பாசமா இருப்பாங்க, எவ்வளவு கேரிங்கா இருப்பாங்க. என்னதான் ஷூட் போயிட்டு வந்தாலும் எந்த அளவுக்கு உன்னை பாத்துப்பாங்க? இப்ப ஷூட் போயிட்டு வந்தாலும் எவ்வளவு டென்ஷன்ல இருந்தாலும் இப்ப திட்டுறாங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அவங்க திட்டுறதுக்கு ஒரு இது இருக்கு. ஒரு சில சமயம் நாங்க ஒண்ணும் பண்ணாமே திட்டுவாங்க. அது தப்புன்னு ஒத்துக்கலாம். அப்புறம் கேரிங் பண்றதும் நல்லாவே பண்ணுவாங்க. நல்லாவே பண்ணுவாங்க. சூப்பர். எது அதிகமா பண்ணுவாங்க? கேரிங் பண்ணுவாங்க நிறையாவே. சூப்பர், சூப்பர். உனக்கு அம்மா கிட்ட பிடிச்ச விஷயம் எது? அவங்க பாசமா இருக்கிறது தான். பாசமா இருக்கிறதா? பிடிக்காத விஷயம்? அவங்க திட்டிட்டே இருக்கிறது. சரி. தப்பு பண்ணா திட்டதான் செய்வாங்க. அதாவது நம்ம வந்து நல்லா பாசமா இருக்கிறத ஏத்துக்கிற மாதிரி குழந்தைங்க தப்பு பண்றதையும் அதையும் ஏத்துக்கணும்ல. அதெல்லாம் முடியாது. பாசமா இருக்கிறதெல்லாம் அப்புறம்தான். இந்த திட்டுறோம் பாத்தீங்களா, அது மட்டும்தான் மைண்டாக்குள்ளேயே இருக்கிறது. சூப்பர். ஓகே. இப்ப அம்மா வந்துட்டு பிக் பாஸ்ல நீங்க ஒரு 100 டேஸ் நீங்க அந்த டைம் ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் நீங்க அம்மாவை மிஸ் பண்ணீங்க. அந்த டைம்ல வந்துட்டு அம்மாவை பத்தி வெளிய என்னென்ன சொன்னாங்க? நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசினப்ப ஏதாவது சொன்னாங்களா உங்கள்ட்ட? ஃபர்ஸ்ட் டைம் எங்க அம்மா மீடியா வந்ததுக்கு அப்புறம் உங்க ஸ்கூல்லலாம் உங்க அம்மா என்னடா மீடியாலலாம் வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. அது எனக்கு ஒரு ப்ரௌடா இருக்கும். அப்புறம் அந்த பிக் பாஸ் டைம்ல அம்மா மிஸ் பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்கு. இன்னும் குட்டி பையன் வேற. இல்ல? ஆமா, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பாராம், லைவ் ஓடிட்டு இருக்குமா, பாத்துட்டு இருப்பாராம். அந்த மாதிரி. உங்களுக்கு எப்படி உங்க பையனோட இருக்கிற ஒரு ரிலேஷன்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா முன்னாடி அவ்வளவா நான் வளர்க்கவே இல்ல. 2 பசங்களையும் நான் வளர்க்கல. ஏன்னா இவன் பிறந்து 16வது நாளே நான் போயிட்டேன். மேடை நாடகம்ல. அப்பலாம் ரொம்ப கஷ்டம் வீட்ல. அதனால 16வது நாளே விட்டுட்டு போயிட்டேன். அவங்க அப்பா தான் ஃபுல்லுமே பார்த்துக்கிட்டாரு. 2 பசங்களையும் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. அப்புறம் எங்க மாமியார் வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க. நான் வளர்க்கவே இல்ல. இப்போ கூடவே இருக்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் எங்க மாமியார்லாம் நினைச்சு கொஞ்சம் இதா இருக்கும். அப்பா எப்படிதான் வளர்த்தாங்களோ தெரியலப்பா. இப்ப இப்ப அவங்க பார்த்துப்பாங்க. இப்ப வந்து அவங்க மக வீட்டுக்கு போயிருக்காங்க. நான் தான் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கேன். யா எனி டைம் பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வீட்ல பெரியவங்க இருக்குது எவ்வளவு நல்லது அப்படின்றத இப்ப நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். இல்ல? ஆமா. ஓகே. கண்டிப்பா. ஏன்னா அவங்க தானே பார்த்துப்பாங்க. நாங்க 2 பேரும் எப்ப வேணாலும் கிளம்பி போவோம். எப்ப வேணாலும் வருவோம். அப்படி இருந்துச்சு. இப்ப வந்து ஐயோ! பசங்கள விட்டுட்டு வந்துட்டோமே, போகணுமே அந்த மாரி இருக்கு இப்போ. ஓகே. அந்த அப்ப மாதிரி. 4 நாள் ஆனாலும் கண்டுக்க மாட்டோம். நாங்க பாட்டுக்கு இருப்போம். ஓ! இப்ப அப்படி யாராவது இருந்தா விட்டுட்டு போவோம். இல்லன்னா வந்துருவோம் நாங்க. ஓகே. சூப்பர். இப்போ உங்க பையன் ஆக்சுவலி ரொம்ப மெச்சூர்டா பேசுறாரு. உங்களுக்கு அவங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா என்னவா இருக்கும்? அவர்கிட்ட ரொம்ப புடிச்ச விஷயமா, ரொம்ப பாசமா இருப்பான். வேற வேற ஏற என்ன? கிச்சன காலி பண்றதா? நல்லா சமைப்பான். ஓரளவு இப்பதான் அவருக்கு பெரிய ஆசை வந்து நல்ல செஃப் ஆகணும் அப்படின்னு தான் அவருக்கு ஓ! ஆசையே. அப்படியா? சூப்பர். ஆமா. படிடா, ஏதாச்சும் போலீஸ் ஆகுடா, ஏதாவது ஒரு வேலை பாரா, கவர்மெண்ட் வேலை ஏதாச்சும் பாருடா அப்படின்னா, அதெல்லாம் முடியாது. இத மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சமையல் ஒரு ஆம்லெட்லாம் விதவிதமா போடுவான். ஓ! எது என்னென்னமோ செய்வேன். எப்படி பார்த்து செய்வான்னு தெரியல. ஆனா சூப்பரா பண்ணுவான். ஓகே. ஆம்லெட் பண்ணுவான். அப்புறம் டீ, காபி, தோசை எல்லாமே அவர் தான் பண்ணி குடுப்பாரு. சூப்பர். ஆமா. சோ அம்மாக்கும் உங்களுக்கும் இருக்கிற பாண்டே சூப்பரா இருக்கு. நீங்க வந்துட்டு அந்த பிக் பாஸ் டைம்ல ரொம்ப மிஸ் பண்ணதா சொன்னீங்க. இப்போ வந்துட்டு இப்போ வளர வளர உங்க பையன்கிட்ட பாக்குற ஒரு வித்தியாசமான ஒரு சேஞ்சா இருந்தா என்னவா இருக்கும்? அப்ப என்னன்னா, இப்ப கொஞ்சிக்கிட்டே இருப்போமா, இப்ப வயசு சின்ன வயசு 12, 13 12 வயசு முடிஞ்சிருக்கு இப்பதான். ஆனா ஆள பார்த்தா பெருசா இருப்பாரா, அந்த அந்த குழந்தையாக கொஞ்சிக்கிட்டே இருப்போமா, அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஓ! அதனால. இப்ப முத்தம் குடுத்தாலும், "என்னம்மா?" அப்படி ஆகுது இப்போ. அப்பனாக்கா நம்மள கொஞ்சிக்கிட்டே கட்டி பிடிச்சிட்டே இருப்பாங்களா, இப்ப "என்னம்மா?" அப்படின்ற மாரி இருக்கு இப்போ. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமா. ஆனாலும் பாசம் எங்களுக்கு இருக்கும். இருக்கும். நான் இல்லேன்னு சொல்லலையேப்பா. அது எதனாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தே காட்டுங்க. அந்த மாரி. ஓகே, ஓகே. உங்க 2 பேருக்கும் இருக்கிற ஒரு ஃபேவரைட் மெமரி, நீங்க 2 பேரும் ஹேப்பி ஆயிட்டீங்க, இல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணனும்னா இந்த இடத்துக்கு போவோம், நாங்க இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்னா அது என்னவா இருக்கும்? கொடைக்கானல். ஜாலியா இருக்கும். அங்க போவோம். அடிக்கடி போவீங்களா? அப்புறம் கிரிக்கெட் பார்ப்போம் நல்லா. ஆமா. ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். கிரிக்கெட் போட்டா வீட்ல யாரு என்ஜாய் பண்றாங்களோ இல்லையோ, நாங்க 2 நாங்க பேரும் 2 நல்லா பேரும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவோம். செம்மையா குதிச்சு விளையாண்டுட்டு கிரிக்கெட் பார்ப்போம். அது முக்கியமா சிஎஸ்கே. இப்ப வேற கொஞ்சம் ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்கு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா. பரவாயில்ல தேறிட்டு வரும். கிரிக்கெட் பாக்குறது உங்களுடைய ஃபேவரைட் ஆமா, மெமரி. ரொம்ப. ஓகே. சோ அதே மாதிரி நீங்க கண்டிப்பா வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் வந்திருக்கும். நிறைய சம்டைம்ஸ்லாம் லோவா இருப்பீங்க. அந்த டைம்ல உங்க பையன்ட்டலாம் உங்களுடைய கஷ்டத்த ஷேர் பண்றது உண்டா? இல்ல நம்ம கஷ்டத்த பையன்ட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு இல்ல நம்ம அந்த மாரி சொல்லி பழகல. நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது அவருக்கு பெருசாவே
பார்த்துட்டு தான் இருப்பான். அது அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப ஏதாவது ஃபீல் பண்ணி நான் அழுதுட்டு உட்காந்துருப்பேனா, இப்ப இந்த கிட்டனஸ்ல கூட இந்த ஆதி பிரச்சனை இதெல்லாம் போயிட்டு இருக்கையில உட்காந்து நான் அழுதுட்டு இருக்கப்பலாம், ஒரே வார்த்தை ஏம்மா உள்ள விட்டீங்க? இது மட்டும் தான் கேட்பான். எதுக்கு விட்டீங்க? ஏன் அது அழுதுட்டு கரெக்ட் இருக்கீங்க? தானே. அதுதான் கேட்பாரு. மத்தபடி அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சோ அந்த மாதிரி ஏதாவது தோணியிருக்கும். ஆனா நம்ம ஏதாவது நினைச்சுப்போமோ, அம்மா ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ சொன்னா அப்படின்னு அவன் நினைப்பான்னு நினைக்கிறேன். அப்படிதானே? ஆமா. அப்ப சொல்லு, ஏதாவது சொல்லணும்னு நினைச்சேன்னா இப்பயே சொல்லு. இப்ப வந்து அவரு உள்ள ஏன் விடுறீங்க அப்படின்னு கேட்டா, நீ சின்ன பையன் தானே, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க. அது சொல்லிடுவாங்கல்ல. அது தெரியாத போது அப்ப அப்படி சொல்லுவாங்க. நம்ம பாயிண்டா பேசிட்டோம்னா வயசுக்கு மீறி ஆமா. பேசுறதெல்லாம் பேசாது அப்படின்னு பேசிடுவாங்க. எதுக்கு பசங்க மண்டைகளை திணிக்கணும் அப்படின்ட்டு இது பண்ணுவேன். அப்புறம் எல்லாருமே பார்த்தாங்களாமா, அவங்க வீடியோ பார்த்தாங்களாம் அப்படின்னு பெரியவனு சொல்லுவான் வந்து. இந்த மாதிரிமா எங்க மிஸ் எல்லாம் பார்த்தாங்களாம், அவங்க வீடியோ பார்த்தாங்களாம், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி தைரியமா வந்து பேசுனதுக்கு அப்படின்னு பசங்க வந்து எங்க சொல்லுவாங்க. மேம்லாம் அவங்க அம்மாவோட கொஞ்சம் ஆக்டிவா இருக்க சொல்லு, சேடா இருக்க சொல்லாத அப்படின்னு எங்க மேம்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்க மேம்லாம் அக்காவோட ஃபேன்ஸா? ஆமா, பிக் பாஸ்ல இருந்து. சூப்பர். ஆனா அழுது ஏதாவது சோகமா வீடியோ போட்டான்னு சொல்லி விடுவாங்களாம். இந்த மாதிரி அவங்கள அப்படி இருக்க வேணாம்னு சொல்லு, கஷ்டமா இருக்கு பார்க்க. அந்த மாதிரி சொல்லி விடுவாங்களாம். அவங்கள வந்து நல்லா டெய்லியும் நான் ஸ்கூலுக்கு போகும்போது உங்க அம்மாவுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சுச்சா அப்படின்னு கேட்பாங்க. சூப்பர். ஃபேன்ஸ் அம்மா இப்பதான் ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க அதெல்லாம். அந்த மாதிரி. மேம்ஸ் எல்லாமே அம்மா ஃபேன்ஸா இருக்கிறது நமக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ல. ஆமா. ஸ்கூல்ல எல்லாம் அம்மாவை கூட்டு போகும்போது என்ன ரியாக்ஷன் இருக்கும்? வரவே மாட்டாங்க. நான் ஏன்க்கா? கூப்பிடுவாங்க வர மாட்டாங்க. எவ்வளவு சோகமா சொல்றான் பையன். எல்லாம் நீ போட்டு கொடுக்க அவங்க அப்பா போவாரியா? சரி எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூல்ல கூப்பிட்டாங்க, வர முடியாதுட்டாங்க. எனக்கு வந்து என் ஆனுவல் டேக்கே வரல. ஏய் நான் வந்தேன்டா, நீ டான்ஸ் ஆடினில வந்து பார்த்தேல்ல, உனக்கே அது தெரியாது. ஆனுவல் டேவே இல்ல ஃபர்ஸ்ட். அப்புறம் என்னதுடா அது? ஆனுவல் டே எதுன்னு கூட தெரியல எனக்கு. பேசாம அவன் டான்ஸ் ஆடினான் பாப்பா. அது அவ்வளவு நவராத்திரி கூட்டத்துல அது போய். கோயில்ல வச்சாங்க. ஸ்கூல்ல ஒரு ஆனுவல் டே வச்சாங்க. அதுக்கு வரல. அப்ப நான் எங்க இருந்தேன்? நான் இங்க இல்ல. அப்பா அண்ணனை ஆனா வரேன்னு தான் சொன்னாங்க. ஆனா வரல. வரேன்னு சொன்னேன். எனக்கு அதுக்காக வேலை வந்துருச்சு. அவங்க அண்ணனை போ சொல்லிட்டு நாங்க ஊருக்கு போயிட்டோம். அப்புறம் என்ன அதுக்கு மேல என்ன பாப்பா பண்ண முடியும்? வேலை முக்கியம்ல நமக்கு. ஆமா. ஆனா ஒரு வாட்டி கூட வந்ததே இல்லையா? அது இல்ல அவன் பையன் ரொம்ப ஃபீல் பண்றான். நீ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா கண்டிப்பா நான் போறேன் பாப்பா. கண்டிப்பா நான் போயிட்டு வீடியோ எடுத்து போறேன் பாப்பா. அவ்வளவுதான். நான் போயிருக்கேன். ஓகேவாப்பா? சந்தோஷமா? சந்தோஷம். சரி. சோ அதே மாதிரி இப்போ நீங்க நிறைய ஒர்க் போறீங்க, நிறைய ஷூட் போறீங்க, பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது அந்த அளவுக்கு மத்த வீட்ல இருக்கிற அம்மா மாதிரி ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அது அப்பலாம் பண்ண முடியாது. கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபோன் பண்ணி சொல்லுவேன். என்ன இவன் கொஞ்சம் சமைக்க பழகிட்டான்ல. மாவு தான் ஆட்டி வச்சுட்டு போயிருவேன். ஒரு 4 நாள் போயிருவேன், மாவு ஆட்டி வைப்பேன். இல்லைன்னா மாவு வாங்கிக்கங்கன்னு சொல்லுவேன். இவனும் சமைச்சு சாப்பிட்டுப்பான். அவன் சட்னி அரைக்கிறதெல்லாம் அவன் பெரியவன் பண்ணிடுவான். அதை மற்ற பாத்திரம் விளக்குறதும் அவன் பண்ணிடுவான். அதை நல்லா பசங்க பார்த்துப்பாங்க. மற்ற இவரெல்லாம் வாங்கி வந்து கொடுக்குறது, பசங்களை பார்த்துக்கிறது அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. அது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஆக்சுவலி ஃபேமிலி உங்களுக்கு ஒரு பெரிய பேக் போனா ஆமா, இருக்கு இல்ல? கண்டிப்பா. மனசு கஷ்டப்பட்டாலும் வீட்டுக்காரர் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. விட்ரி ஃபீல் பண்ணாதே, நீ இன்னும் நல்லா வருவ, நீ எதுக்கு அதை பத்தி கவலைப்படுற, போனது போகட்டும்டி அப்படின்னு அவர் இது பண்ணுவாரு. வீட்டு வேலைங்க ஏதாவது அந்த மாதிரி பண்ணுப்பா, அம்மாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அடுத்த நிமிஷம் வந்து எல்லாம் சமைக்க போயிடுவாரு. அவர் பாத்திரம் விளக்குவாரு, சட்னி இறப்பாரு, அந்த வேலை செய்வாரு. கால் ரொம்ப வலிச்சா 2 பசங்களுமே நான் தூங்குற வரைக்கும் உட்காந்து அமுத்தி விடுவாங்க. அமுத்தி விட்டு தூங்க வைப்பாங்க. அதெல்லாம் நல்ல பசங்க. அம்மா ராணி மாதிரி பாத்துக்கிட்டீங்க அப்போ கரெக்டா? சரி ஓகே. நீ இவ்வளவு நாள் அம்மா கிட்ட வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிருப்ப, ஆனா அது சொல்லாம இருந்திருப்ப. அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்ல. என்னடா இப்படி சொல்லிட்ட? கண்டிப்பா இருந்திருக்கும். ஏதாவது வந்துட்டு அம்மாவோட நீ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நீ நினைச்ச டைம்ல அம்மா ஷூட்ல இருந்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் அம்மா மிஸ் பண்ணிருக்கியா? எவ்வளவு மிஸ் பண்ணுவ? ரொம்பவே மிஸ் பண்ணுவேன்க்கா. ரொம்ப. ஒரு 100க்கு ஒரு 99% அப்படி வச்சுக்கலாம். அப்படி. அது அம்மாட்ட சொல்லிருக்கியா? அம்மா ஏமா டெய்லி ஷூட்? இல்ல அவன் தொல்லை பண்ணுவான். வா இப்பதாம்மா வருவ, போர் அடிக்குதுமா. என்னை நம்ப கூட்டு மாட்டீங்க. போக அவன் சொல்லுவேன். வாட்ஸ்அப்பை மட்டும் பார்த்து அம்மா அம்மா எதுவுமே இது பண்ணா அம்மா 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 இதெல்லாம் அம்மா இந்த மாதிரிலாம் வாய்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பான். சில நேரம் ரிப்ளை பண்ணலாம் என்ன பண்ணுவான் தெரியுமா? என்னத்தையும் அமுத்தி விட்டுருவான். நான் பாட்டுக்கு அங்க சாட்டில் இருக்கப்ப என்ன ஆகும்னா, அன்னைக்கு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன் பாப்பா. அப்படியே அமுச்சு விட்டேன், அந்த பார்வர்டு பண்ணி விட்டான்னு நினைக்கிறேன் பாப்பா. பழசுல இருந்து எல்லாம் டைம் 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 போய் வந்துகிட்டே இருக்கு மெசேஜ். தள்ள வலிக்குது எனக்கு. சைலண்ட போட்டா கிரு 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 கிருன்னு வந்துகிட்டே இருக்கு. இந்த வேலையில இந்த திரும்ப நிறைய பண்ணுது. தெரிஞ்சதான் பண்ணியா? இல்ல அது எப்படி போகுமான்னு பார்க்க பண்ண போயிடுச்சு. சூப்பர்ல. அது போன் பண்ணா இவன் எடுக்கல. ஏன்னா அதை அமுத்தி விட்டுட்டு தலைவர் கடைக்கு போயிட்டாராம். ஓ. அது வந்துகிட்டே ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஆஃப் டே அன்னைக்கு ஸ்கூலு, அதனால ஸ்கூலுக்கு போயிட்டேன். தலைவலி தாங்க முடியல. செம்ம கோவம் ஆயிடுச்சு இவன் மேல எனக்கு. இன்னைக்கு அங்க பேசவே முடியல என்னால நிம்மதியா. இது என்னால அதை நிறுத்தவும் முடியல.
எது எப்படி அமுத்துறதுன்னு தெரியல, செம்ம காண்டாயிட்டேன் நானு. அந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலை நிறைய பண்ணுவான். அதேதான் இப்ப அடுத்த கேள்விதான். பயங்கரமா தில்லுமுள்ளு வேலை பண்ணி மாட்டிக்கிட்ட தருணம் ஏதாவது இருக்கா? நிறைய பண்ணுவான் தில்லுமுள்ளு வேலை. எக்ஸ்ட்ரீமா ஏதாவது ஒண்ணு பண்ணி பயங்கரமா மாட்டி என்னடா பண்ணிருக்க? எது சமைக்கிறவனு தான் அடி வாங்குவான் நிறைய. ஏன்னா கிச்சனை ஃபுல்லுமே இது பண்ணிடுவான். கச்ச 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 கச்சன்னு அப்படியே சுத்திரும் தலை. சின்ன பசங்கள்லாம் அப்படிதான், யாராவது சமைக்கணும்னு போனாலும் அந்த பாத்திரம் அப்படிதான் இருக்கும். இதுல ஏற்கனவே ஒரு பாத்திரம் அப்படி இருக்குனாலும் அதுல ஒரு பாத்திரம் ஏறும், அதுவே என்னடா இவ்வளவு பாத்திரம் வச்சிருக்கோம்ன்றுவாங்க. எடுக்கிறத விளக்கி வைக்கணுமா இல்லையா? அது விளக்குற, ஆனா விளக்குறது பிடிக்காது தலைவருக்கு. எல்லா வேலையும் செய்வாரு, விளக்குறது மட்டும் பிடிக்காது. அது என்னமோ அருகருப்பா இருக்கான். அவன் எடுக்கிற பாத்திரம் தானே, விளக்கலாம் இல்ல, அது மாதிரி அருகருப்பா இருக்கான். அதனாலதான். இப்ப வந்துட்டு அம்மா சமைக்கிறத பாராட்டலங்கிறது உனக்கு ஒரு கோவமா இல்ல இது என்ன பாத்திரம் விளக்கலையே அப்படிங்கிற ஒரு இதா? பாராட்டுவாங்க, ஆனா அந்த பாத்திரம் விளக்கலன்னு சொல்றதா எனக்கு கோவம். இன்னொன்னு என்ன பண்ணுவான் தெரியுமா? ஸ்கூல் பேக்க மாத்தி மாத்தி தூக்கிட்டு வந்துருவான். அதெல்லாம் சின்ன விஷயம். நடிப்ப இந்த வருஷம் நீ எதுவுமே பண்ணல. அது வந்து 5th. இப்ப என்ன 7th போச்சு 8th போறேன். போன வருஷம் நீ எடுத்துட்டு வரவே இல்லையா? இப்ப எத்தனாவது ஸ்டாண்டர்ட் நம்ம கேக்குறாங்க பாரு உன்கிட்ட. செம்ம. How do I tell you? அதுவே தெரியல உங்களுக்கு, நான் எத்தனாவது போறேன்னு கூட. 7th போயிட்டு இருக்க. 8th போறேமா. நீங்களே வாய் குடிச்ச மாட்டீங்க. இப்போ இந்த வருஷம் 8th அவ்வளவுதானப்பா. ஸ்கூல்ல ஏதாவது பயங்கரமா இந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலை பண்ணி மாட்டிருக்காரா? இல்ல அந்த மாதிரி இல்ல. ஸ்டூடண்ட் இவனா வந்து இது பண்ணுவான். இவன் தான் வம்பிழுத்து. ஏன்னா இவன் பயங்கர சேட்டன்னு சொல்றல்ல, அதனால வம்பிழுத்துட்டு வந்துருவான். அந்த வந்து எங்கள்கிட்ட ஒரு மாதிரி சொல்லுவான், அந்த மாதிரி அடிச்சுட்டாங்க. எங்களுக்கு தெரியுமில்ல அவனை பத்தி. சும்மா இருக்க பசங்களை யாராவது அடிப்பாங்களா? அங்க அடிச்சிட்டானுங்கம்பா, இங்க எது வந்துட்டாங்கம்பா, திடீர்னு குத்திட்டாங்கம்பா. குத்திட்டாங்களா அப்படி சொல்லுவான். இப்ப அங்க அப்ப நான் வந்து ஒரு நாளுக்கு அவங்க மிஸ் கிட்டே பேசினேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி சேட்டை பண்றான் அப்படின்னாங்க. நமக்கு தான் தெரியுமே நம்ம பிள்ளைய பத்தி, இது எவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணோம் அப்படின்ட்டு. அதனால இப்படி பண்ணக்கூடாது. எனக்கு அதிகமா நான் என்ன சொல்லுவேன்னா, பொம்பளை பிள்ளைங்கள இப்ப நம்ம சொல்லிக் கொடுக்கணும். கண்டிப்பா பொம்பளை பிள்ளைங்கள கலாய்க்க மட்டும் கூடாது. பெண்களை வந்து கை தொட்டு அடிக்க கூடாது. இதுதான் நான் அதிகமா சொல்லி கொடுப்பேன். மட்டும் எங்களை வம்புழுப்பாங்களா? நாங்க ஒண்ணுமே. நீ அவங்க பையன் அது சின்ன வயசுல அடிச்சு வளர்க்கறது அது இல்லம்மா. அவன் சொல்றது வந்து ஸ்கூல் பிள்ளைங்களை சொல்லிட்டு இருக்கான். ஸ்கூல் கேர்ள்ஸ் நாங்க பேசவே மாட்டோம், அது அலௌட் இல்ல ஸ்கூல்ல. அப்படியா? மெயின் நான் சொல்லி கொடுக்குறது அதை மட்டும்தான் சொல்லி கொடுப்பேன். பொம்பளை பிள்ளைங்களை கை தொட்டு எனக்கு பிடிக்காது. பொம்பளை பிள்ளைங்களை அடிச்சா எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை கலாய்க்க கூடாது. அது ரொம்ப சொல்லி கொடுப்பேன். 2 பசங்க அவனும் கலாய்க்க மாட்டான். நான் சொல்லி கொடுத்த மாதிரியே இது வரைக்கும் கலாய்க்கவே மாட்டான். இவரும் செய்ய மாட்டாரு. ஆனா வந்து இப்பதான் என் ஃப்ரெண்டு பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவளை தான் வம்பிழுத்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணு சும்மாவே கிள்ளி வைக்கும். சும்மாவே கிள்ளி விடுது, அதனால நீயும் கிள்ளி விட்டுருவ. ஓகே. இல்ல இப்படி கைய இப்படி டச் பண்ணாலே இவங்களுக்கு கோவம் வந்துடும். சிரிக்க கூடாது பாப்பா. என் முன்னாடி அது என்னமோ பிடிக்க மாட்டேங்குது பாப்பா. இவனுக்கு அடி விழும், செம்மையா அடிச்சிருவேன். ஆனா வலி வாங்குறதுலாம் நானு. அந்த புள்ள ஜாலியா இருக்கு. நல்லவேளை உனக்கு தங்கச்சி இல்லன்னு சந்தோஷப்படு. இல்லாட்டி எல்லாம் அடி நிறைய நீ தான் வாங்குவேன். அவ்வளவுதான் குடிச்சிருப்பேன். அம்மா ஃபுல்லா பாப்பா சப்போர்ட்னு போயிருவாங்க. ஆமா சரி ஓகே. அதே மாதிரி அம்மா வந்துட்டு இப்ப சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அம்மா ஆக்டிங்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? எது ரொம்ப பிடிச்சுமா இந்த சீன் பயங்கரமா பண்ணிட்டேமா அப்படின்லாம் ஏதாவது இருக்கா? அது பாரதி கண்ணம்மால. அதுல வந்து அந்த அது முடிஞ்சிருச்சு. அது வந்து இந்த சேர்த்து வைக்கிற சீன் சூப்பரா இருக்கும் பண்ணுவாங்க. அப்புறம் சின்ன மருமகள்ல வந்து இவங்க போக வேணாம்னு சொல்லுவாங்கல்ல, இந்த வீட்டுக்கு நீங்க கல்யாணம் பண்ண வேணாம், அந்த சீன் சூப்பரா இருக்கும். அது 2 மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் அவங்க பண்ணது. அம்மா சீரியல்லாம் ரெகுலரா பாப்பியா நீனு? பாப்பேன். அப்பப்போ பாப்பேன். அதாவது லீவ் டைம்ஸ், டியூஷன் லீவ் டைம்ஸ் ஒட்டுமொத்தமா பாப்பாரு. ஒட்டுமொத்தமா அம்மா வர சீன்ஸ் மட்டும் பாப்பேன். மத்தெல்லாம் ஓட்டி விட்டுருவியா? மத்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்தா பாப்பேன், இல்லைன்னா ஓட்டி விட்டுருவேன். சரி ஓகே. அம்மா கிட்ட அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு வந்துட்டு உங்க பையன் கிட்ட நிறைய உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருந்திருக்கும். உங்களுக்கு உங்க பையன்கிட்ட மதர்ஸ் டே அதுமா உங்க பையன்கிட்ட நீங்க ஏதாவது உங்களுடைய லவ் வெளிப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. எங்கேயாவது கூட்டிட்டு போகணுமாப்பா? ஆமா. எங்கம்மா? மணாலி போகணுமா? அவங்க எல்லாம் விட்டு போறாங்க, எங்களை கூட்டு போக மாட்டாங்க. நீ போதும் ஜீத்த. இப்ப நீ என்ன கேட்டாலும் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. ஆமா சொல்லு. சும்மா நம்ம திண்டுக்கல் மட்டும் கூட்டு போய் எனக்கு கொடைக்கானல் கூட்டு போகணும். கொடைக்கானல் அதெல்லாம் சின்ன ஆசை. தங்க பிள்ளை நான் கூட பெருசா செலவு வச்சிருப்போம்னு நினைச்சேன். மணாலிக்கெல்லாம் போனோம்னா நான் ஃபேமிலியில 4-5 பேர் போனோம். ஏகப்பட்ட டிக்கெட்டே அதிக காசு வரும். நல்ல பையனா. கொடைக்கானல் தான் கார்ல கடந்துருவோம் அந்த மாதிரி. ஆமா, இப்ப திண்டுக்கல் போறோம்ல, நீங்க வந்துட்டு கண்டிப்பா கூட்டு போயிடணும். கண்டிப்பா நான் வந்து கொடைக்கானல் கூட்டி போறேன்.
நீ அப்ப மணாலிக்கு வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய்க்கிறோன்னே. இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு என்ன பண்றது. சரிவே நமக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம்னு கொடைக்கானல் போயிட்டு வந்துடலாம் அப்படி. உங்களுக்கு வந்துட்டு உங்க பையன் கிட்ட வந்துட்டு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன? நல்லா படித்தவங்க அது மட்டும்தான். ஏன்னா நான் படிக்காததுனால நிறைய கஷ்டத்தை இது பண்ணிட்டே இருக்கேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்போ தனுஷ் சார் படம் ரிலீஸ் ஆச்சு. நானும் என் வீட்டுக்காரரும் சரி இப்போ ஃபோன்ல புக் பண்ணலாம் அப்படின்னு நாங்க டிக்கெட் புக் பண்ணிட்டோம். புக் பண்ணிட்டு நாங்க இந்த போறமால் போயிட்டு எல்லாம் சரி 6:40 தானே படம் அப்படின்னு நாங்க எல்லாரும் போயிட்டு சுத்தி பார்த்துட்டு தியேட்டருக்கு போனா அங்க டிக்கெட் புக் பண்ணல நாங்க. அது ஈசிஆர்ல புக் பண்ணிருக்காங்க. ஆமா எனக்கு தெரியல. எங்க அந்த அத பார்க்காம சரி என் வீட்டுக்காரர் புக் பண்ணியாச்சுடி அப்படின்னு அவரும் படிக்கல, நானும் படிக்கல. அத பேரை பார்க்காம போயிட்டு அங்க சுத்தி பார்த்துட்டு அந்த 6:40 படத்துக்கு போனா அங்க இல்லைங்க நீங்க ஈசிஆர்ன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஈசிஆர் போக முடியுமா? போக முடியாது. அந்த அவ்வளவுதான் திரும்ப என்ன பண்ணோம், சரி வந்துட்டு எனக்கு எங்கேயாவது கிளம்பி போயிட்டானாக்கா நான் பார்த்தேன். அந்த சம்பவம் நடந்தது நேத்து தான். ஆமா இப்பதானே படம் வந்துச்சு. ஆமா. அது என்னாச்சுன்ட்டா போய் டிக்கெட்டு திரும்ப போயிட்டு, திரும்ப ஒரு 2000 மேல செலவு பண்ணி, திரும்ப டிக்கெட் எடுத்து படம் பார்த்துட்டு வந்தோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து. அப்ப அந்த காசு வந்து நாங்க படிப்பறிவு இல்லாததுனால தானே அந்த காசு போச்சுன்னா, அத செக் பண்ணியிருப்போம்ல. எங்க எங்க போட்டிருக்கோம் என்னன்னு பார்த்துருப்போம்ல. அதனால இப்ப என் பிள்ளைங்களுக்கு வந்து படிக்கணும். அது மட்டும் தான். அத படிச்சிருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது மட்டும் இல்ல. நான் நெறைய விஷயம் இழந்திருக்கோம் நாங்க 2 பேரும். நானும் என் வீட்டுக்காரரும் இந்த படிப்பு ஒண்ணு இல்லாதனால அவ்வளவு இழந்திருக்கோம். இவனு மட்டும் இல்ல. எல்லா குழந்தைங்களுமே தயவுசெய்து நல்ல படிக்க வச்சிரணும் அப்படின்ற மட்டும் தான் எனக்கு ஒரு எண்ணமே. கண்டிப்பா. அதனால நெறைய படிப்பு வந்து நெறைய சாதிக்கலாம். நெறைய இழக்காம இருக்கலாம். நெறைய அறிவ வளர்த்துக்கிச்சுங்கனாக்கா நெறைய விஷயங்கள் இழக்காம இருக்கலாம். ஆனா அவங்க என்னதான் வேலை போக சொன்னாலும் செஃப் தான் அவன். ஏன்னா படிக்கிறதுலயும் நிறைய இது இருக்குல்ல அதனால சொல்றேன். பேசிக்கா நீ படிக்கிறத படிச்சுட்டு அதுக்கப்புறம் செஃப் கோர்ஸ் படிச்சு அது ஒத்துக்க முடியாது. அதுக்கு தான் படிப்பானா அப்படின்னு படிப்பு இருக்கா பாப்பா? 12th வரைக்கும் படிச்சுட்டு டைரக்டா செஃப் கோர்ஸ் படிக்கலாம். அந்த மாதிரி. சோ செஃப் தான் இப்ப ஃபியூச்சர்ல ஒரு செஃப் நாங்க பார்க்கலாம். ஆமா சூப்பர் சூப்பர் தம்பி சூப்பர். இதே மாதிரி ஹாப்பியா இருங்க 2 பேரும். உங்களுடைய பாண்ட் பார்க்கவே வந்துட்டு அம்மா பையன் மாதிரி ரொம்ப சிடுசிடுன்னா நிறைய பேர் இருப்பாங்க, பேசிக்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கேன். சிடுசிடுன்னுலாம் இருக்கு. அதான் சொல்றேன், சேட்டை பண்ணா மட்டும்தான் அந்த கோவம் வரும். மத்த நான் ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டு கோவத்துல இருக்கல வந்து விழுகிறது இது பண்ணல அப்பா அடிச்சிருவேன். கோவம் வந்துடும். புரிஞ்சுக்க மாட்டியாடா போடான்னு அப்பதான் கோவம் வரும். ஏன்னா நான் என் மேல தப்பு தான். ஏன்னா நம்ம கோவமா இருக்குன்றது அதுகளுக்கு தெரியாதுல்ல. அதை காட்டக்கூடாதுன்னு நான் அப்புறம் யோசிப்பேன். சே நம்ம இருக்கிறது பையனுக்கு தெரியாதுல்ல, நான் அடிச்சிட்டோமே அப்படின்னு நான் வருத்தப்படுவேன். ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பர்த்டே அன்னைக்கு நான் வந்து நாங்கெல்லாம் ஒரு gift செஞ்சோம். நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அவங்களுக்கு தெரியாது நாங்க அதை செய்யறது. அம்மா இங்க வராதமான்னா தெரியல கண்ணத்துல அடிச்சிட்டாங்க என்னைய. gift செஞ்சு வராதுன்னு எனக்கு அது தெரியாது, என்ன பண்றாங்கன்னு தெரியாது பாப்பா. அம்மா இங்க வராதவ என்ன எதுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றேன்னு ஓங்கி அடிச்சேன். போய் இது எனக்கு செஞ்சு வச்சதெல்லாம் போய் கிழிச்சு எல்லாம் கிழிச்சு போட்டான். அச்சச்சோ. அப்புறம் தான் ஐயோ ரொம்ப வருத்தப்பட்டேன் பாப்பா. அதுக்கு நானு சரி பையன் அப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அப்புறம் போய் உட்காந்து கொஞ்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நிறைய சண்டையும் நடக்கும், ஆனா நிறைய லவ்ஸும் இருக்கு. அது ரொம்ப அழகா இருக்கு உங்களுடைய ரிலேஷன் பார்க்கவே. இதே மாதிரி லவ்லியா இருங்க. கூடிய சீக்கிரம் நான் செஃப்பா பாக்குறேன். ஓகே, தேங்க்யூ சோ மச். சரி.